ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பசலைக்கீரை தாங்க. பசலைக்கீரையிலேயே எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போனுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, ரத்த சோகையை கரெக்ட் பண்ணுது, அப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது, ப்ரெஷருக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான கீரைங்க. வாங்க இது இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தலாம். கீரையை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு போட போகிறது எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 50 ml கம்மியாக கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இந்த பருப்பை நல்லா நம்ம வேகிறதுக்கு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாலக்கீரையை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் பாலக்கீரைன்னு சொல்கிறாங்க, பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் 2-3 வெரைட்டி வேறு இருக்குது. கொடி பசலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த பசலை எடுத்துருக்கோம். ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா ஒரு 2 கொதி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க பசலைக்கீரையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாலக்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்படியே தண்ணியெல்லாம் இருந்துட்டு நல்லா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மொத்தத்தையும் அப்படியே எண்ணெயில் வதக்கி கூட போடலாம். நான் இன்றைக்கி வதக்கலை, அப்படியே தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போது இதை அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் போல் இதை வேக போட்டுடலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட நிறம் மாறிடும். ஓகேங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே கீரை வெந்துருச்சு. ஓகே, கீரை வெந்துருச்சா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குன்னு. ஓகே, ஒரு 2 நிமிஷம் போல் கீரையை வேக விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கீரை நமக்கு வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் புளியும் இதில் போட்டு நம்ம கடையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் கடைய முடியாது. ஸோ ஒரு உருண்டையான பாத்திரம் எடுத்து அதில் வச்சு நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கீரையை மையாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையை வந்து நல்லா கடையிறப்ப தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே, இப்போ கீரை கடைஞ்சாச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே கீரை கடையிறப்ப பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கீரை தாளித்து கொட்டுறப்ப ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து கடுகுளுந்து பருப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அதுவும் நல்லா ப்ரௌனிஸாக ஆனது பிறகு பார்த்திங்கன்னா நான் 2-3 வரமிளகாவை கிள்ளி போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகவும் கீரையை தாளித்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான பசலைக்கீரை கடைசல் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட நீங்கள் பிசைஞ்சு சுட சுட சாதம் வடித்து பிசைஞ்சு சாப்பிட்றப்போ சும்மா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.